மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா நம்ம இதை பேசின பாயிண்ட் தான். எப்படியுமே ஒரு ஹுக் ஒன்று அடிப்பாரு, டீப் ஃபைன்ல ஆர் ஸ்லாஷ் பண்ணா டீப் பாயிண்ட்ல ஒரு கேட்ச் போகும். எப்பயுமே ரோஹித் சர்மாவுக்கு அதே மாதிரி சஞ்சு சாம்சன்லாம் நம்ம பேசணும் பாருங்க. அதே மாதிரி நீங்க ஒன்று போச்சு, அந்த ஃபீல்டிங் விட்டாங்க சொதப்பல். அந்த ஃபீல்டிங் சொதப்பல் வரும். பட் பிஃபோர் தட் அந்த மாதிரி முதல் ஓவர் அவருக்கு சரியா டைமிங் ஆகலைன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரையோ ஒரு ஆஃப் ஸ்பின்னரோ பண்ணதுன்னா இறங்கி சுத்தி அவுட் ஆவார் இம்பேஷன்டான்னு சொன்னேன். அதை முதல் 5 ஓவர் பண்ணவே இல்லை. 5வது ஓவர் தான் சாய் கிஷோரை கொண்டு வந்தார். பேட்ஸ்டோ எப்ப லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டாலும் வெறுப்புல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அக்ராஸ் அடிப்பார், சரியா மாட்டலன்ட்டு. ஸோ இந்த 2 பேரை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை 3rd ஓவர் ரேஞ்சில் கொண்டு வந்து தான் ஒரு சான்ஸ் இருக்கு ட்ரபிள் பண்றதுக்கு. அதை கம்ப்ளீட்டா போட்டு விட்டார். இது வரைக்கும் நான் பாயிண்ட்டுக்கு ரெக்கார்ட்ஸ் வச்சு சொல்றேன். பட் அதனால ரொம்ப நல்லா செட்டில் ஆனதுனால சாய் கிஷோரோட ஃபர்ஸ்ட் ஓவர் பெரிய இம்பாக்ட் இல்ல. 12 ரன் போயிடுச்சு. பட் கடைசியில 8 விக்கெட் சூரியகுமார் யாதவையும் பேட்ஸ்டோவும் எடுத்து சாய் கிஷோர் தான். அது ரஷீத் கான் கையில வச்சிருக்காரு. அவங்க மாதிரி யாராவது இன்னும் 3rd ஓவர் வந்திருக்கணும். இது டூ ஆர் டை சிச்சுவேஷன். இது டூ ஆர் டை. ஏதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் கேப்டன்சில. நார்மலா விட முடியாது. இது எலிமினேட் இருக்கு. ஒரே சான்ஸ் தான். அதனால அப்படியே கிளட்ச் பண்ணிடணும் அந்த சான்ஸ். அந்த இடத்துல அதை விட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு.